සුවේ ආලේපෙන් මම සුව වුණා. சுகத்தின் அபிஷேகத்தினாலே நான் சுகமானேன். ඒකට කොන්දේසිය அதன் நிபந்தனை යාක්ෂා කරා. ஜெபிக்க. යාක්ෂාකම සුවයක් වෙනවා. ஜெபித்த உடனே சுகம் கிடைக்கும். නුඹලාගේ කෙනෙක් ලෙඩ නම් உங்களில் ஒருவர் வியாதிப்பட்டால் වැඩිහිටියන් අඬ ගාන්න மூப்பர்களை උන් அழையுங்கள். තෙල් ගාලා යාක්ෂා කරා. அவர்கள் எண்ணெய் பூசி ஜெபிப்பார்கள். එවිට ඔහා සුව වේ. அப்பொழுது நீ சுகமாவாய். නමුත් පෝසත්කම ලබා ගන්නට anointing එකක් තියෙනවා. ஆனால் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளவும் ஒரு அபிஷேகம் உண்டு. මේ anointing ලබා ගන්න නම් ජීවිතේ කවදාවත් ඔබ ඉස්සරහට එන්නේ නැහැ. இந்த அபிஷேகத்தை பெறும் வரைக்கும் ஒரு நாளும் வாழ்க்கையில முன்னோக்கி செல்ல මේ மாட்டீர்கள். anointing තිබුණත් තමයි ඔබගේ life එක ඉස්සරහට එන්නේ, church එකත් ඉස්සරහට එන්නේ. இந்த அபிஷேகம் இருந்தால்தான் உங்கள் வாழ்க்கையும் முன்னோக்கி செல்லும், சர்ச்சும் முன்னோக்கி செல்லும். ණය නැතුව ජීවත් වෙන්න පුළුවන්. கடன் இல்லாமல் வாழலாம். අද මේ anointing මෙතන powerful ලෙස තිබෙනවා. இன்று முதல் இங்கு அந்த அபிஷேகமானது வல்லமையா இருக்கிறது.